+2 தேர்வுகள் ஆரம்பிக்க இருக்கிறது. அதனால மாணவ மாணவிகளுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அச்சமின்றி தைரியமா எழுதணும். முடிவு எப்படி வருதுன்றத பத்தி கவலைப்படக்கூடாது. அதனால எல்லாரும் மகிழ்ச்சியா தேர்வை எதிர்கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் இறைவன் துணை இருப்பார் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் குறிப்பா தூத்துக்குடியில குலசேகரப்பட்டினத்துல ராக்கெட் லான்ச் பண்ணது உண்மையிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சியான ஒன்று. ஏன்னா தென்பகுதி வளர்ச்சி அடைய வேண்டும் என்று மிகவும் ஆசைப்படக்கூடியவர்களில் நானும் ஒருவள். பல காலமாக தென்பகுதி புறக்கணிக்கப்பட்டே வந்திருக்கிறது. அதுல உலக வரைபடத்தில் தூத்துக்குடி இடம்பெறப் போகிறது என்ற வகையில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதுவும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நேரடியாக வந்து அந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, இன்னும் பல திட்டங்கள் தமிழகத்திற்கு கொண்டு வர இருக்கிறது என்பதும், அவர் தமிழக மக்களுக்கு சேவை செய்வதற்காக முழுமையாக நான் ஈடுபாடோடு பணியாற்றுவேன் என்று சொன்னதும் நமக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. பிரதமரின் வருகையை குறிப்பாக தென்பகுதிக்கு வந்ததை நான் மிகவும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். இதே மாதிரி இன்னும் பல திட்டங்கள் நிச்சயமாக தமிழகத்திற்கு வரும். திருச்சி விமான நிலையம் விரிவாக்கப்பட்டது. இன்று தூத்துக்குடியில ராக்கெட் தளம், அது பல பேருக்கு வேலை வாய்ப்பு என்பது மட்டுமல்ல, அது இந்த ராக்கெட் ஏவுவதையே சுலபமாக்கி இருக்கிறது என்பது நானே அதுக்கு ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கிறேன். அதனால மிக்க மகிழ்ச்சி என்பது இல்ல. இதுல அங்க தமிழகத்தில் ஆள்பவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பல திட்டங்களை அப்படி பார்த்தா தூத்துக்குடியில ஒரு கார் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறார்கள். அப்ப அவங்க எதுவுமே அரசியலுக்கு செய்யல. எல்லாமே மத்திய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்தா உடனே தேர்தலுக்காக தான் செய்யுது. இவங்கெல்லாம் தேர்தலுக்காக செய்யவே இல்லையா? அதனால நல்ல வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் இன்னைக்குதான் வந்தா பரவாயில்ல, தொடர்ந்து திட்டங்களை கொடுத்து வருகிறார். இப்ப இன்னைக்கு திருப்பி 4ஆம் தேதி வருகிறார். அதுவும் வளர்ச்சி திட்டத்துக்கு தெலுங்கானாவிற்கு 4-5 வருகிறார். தெலுங்கானால பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயில வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். சில நிறைவடைந்த திட்டங்களுக்கு அவர் திறந்து வைக்கிறார். ஒரு பிரதமர். ஆனா இவங்க எல்லாம் அரசியல் செய்து கொண்டு அரசியல் செய்கிறார்கள் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று